அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நியூ இயர். எல்லாருமே இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, ஹாப்பி நியூ இயர் இதெல்லாம் பார்த்தோன்னே ஆளாளுக்கு ஒரு ரிசல்யூஷன் எடுத்திருப்போம். அதே இது நியூ இயர் எண்டில் நம்ம அதை என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தோன்னா நம்மளோட ரிசல்ட் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி அதுக்காக உழைக்கணும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த விஷயத்த டெய்லி பண்ணுங்க. இது டெய்லி பண்ணாமல் நான் தூங்குறதுல ஒரு முடிவெடுங்க. அது வைராக்கியத்தோடு இருங்க. அந்த வைராக்கியம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா அது கொடுக்கும்போது தான் தெரியும். ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குங்க. கந்தசாமின்னு ஒருத்தன், அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்னா, எய்த்து விட்ட முனியசாமியை பார்க்காம நான் தூங்குறதுலன்னு ஒரு முடிவு எடுக்கிறான். டெய்லி காலையில் அவனை போய் பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்றான். திடீர்னு ஒரு நாள் அந்த முனியசாமியை எங்கே தேடியுமே கிடைக்கல. இவனும் காலையில் சாப்பாடு சாப்பிடல. ஆனால் அந்த ஒரு வைராக்கியத்தோட எப்படியாவது நம்ம முனியசாமி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக கேட்குறான். பார்க்குறான், அவரை பார்க்குறான், அங்கே பார்க்குறான், இங்கே பார்க்குறான், எல்லா இடத்துலையும் தேடுறான். எங்கேயும் போய் கிடைக்கல. அப்போ வழியில் வந்துட்டுருக்க ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி முனியசாமி அடுத்த ஊரில் ஒரு தோட்டத்தில் ஏதோ வெட்டிகிட்டு இருக்கான்ப்பா, தோண்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லோன்னே இவன் டக்குன்னு அடுத்த ஊருக்கு பஸ்ஸை பிடிச்சி போய் அந்த ஊரில் நேராக போய் முனியசாமி பார்த்தோன்னே காலையிலேருந்து முனியசாமி பார்க்காம அவனுக்கு அந்த தலையெல்லாம் சுற்றி வர்றது இல்லாமல் அவன் டக்குன்னு முனியசாமி பார்த்தோன்னே அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்த்தோன்னே அவர் கத்துறான். அப்படியே, அண்ணே நான் அவங்கள பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி கத்துறான். இவன் கத்துறதை பார்த்துட்டு முனியசாமி அந்த பக்கம் இருந்து கத்து, டே 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 கத்தாரா உனக்கு நான் பாய் தரேன்டா அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல என்னென்னு. கடைசியில் என்னென்னு பார்த்தா அங்கே முனியசாமி ஒரு புதையல் எடுத்துகிட்டு இருக்காரு. இவன் கத்தவும் இது எங்கே மற்ற ஆளுக்கெல்லாம் தெரிஞ்சு புதையலில் பங்கு கொடுக்குமோன்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த புதையலில் பாதி அவர் கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு தெரிகிறது என்ன? அவன் நினச்சது காலையில் முனியசாமி பார்க்காம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சது தான். பட் ஆனால் அவனுக்கு என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதையல். அதுக்கு தாங்க சொல்கிறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுங்க. அந்த விஷயத்த டெய்லி செய்யாமல் நான் தூங்குறதில்ல, இல்லை சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. தொடர்ச்சியாக செய்யுங்க. நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்களை இதே மாதிரி சந்திக்காமல் ஒரு வீடியோ போடாமல் நான் தூங்குறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். உங்களோட முடிவு என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.